கதிரவை எப்படி மாண்டு மனிதானே எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அம்மா, ஒன்றுமே புரியவில்லை அம்மா. தம்பி தம்பி, என்னை விட்டு பிரிந்து விட்டாயடா தம்பி, என்னை விட்டு பிரிந்து விட்டாயடா தம்பி. எப்போது பார்த்தாலும் அண்ணா அண்ணா என்று அழைப்பயடா. யாருடா என்னை அழைக்க போகிறார்கள் தம்பி? பிறந்து விட்டோம் புவி மீது, இருக்க முடியாது. இறந்த பின்னே அழுதாலும் எவருக்கு புண்ணியம் கிடையாது தம்பி. பள்ளியிடுவாய் குடையிடுவாய் என்று இல்லவா நான் ஆசையாக இருந்தேன். கடைசி பிள்ளையாச்சு நினைத்திருந்தேனடா. இந்த நாட்டை அழைத்தாச்சு செய்வான் அண்ணன் அண்ணனுக்கு துணையாக இருப்பென்று நினைத்தேனே. அந்த இறைவன் இடையிலே அவனை எப்படி மாற்றேன். அன்பான உறவே இது ஆகாத வரவே. ஏன் இந்த பிரிவே அந்த இறைவனின் முடிவே, அந்த இறைவனின் முடிவே. அன்பான உறவே இது ஆகாத வரவே. ஏன் இந்த பிரிவே இறைவனின் முடிவே, அன்பான உறவே. ஏன் இந்த பிரிவு இது இறைவனின் முடிவு. ஏன் இந்த
கண்ணி என்று மணி என்று முத்து என்று அருமை என்று கருமை என்று பற்றி பற்றி உன்னை வளர்த்து சீவி சிங்காரித்து கல்விக்கு போய் வா மகனி என்று முன்னை விட்டு பின்ன அழகு பார்த்து இந்த தந்தை தவைக்கு விட்டு எங்களெல்லாம் பிரிந்து அந்த இறைவன் பதி சேர்ந்து விட்டாயடா மகனே சேர்ந்து என்னங்க என்னங்க இவட மனித காரடி இருக்கிறது என்ன தெரியுமா என்ன தெரியுமா என்ன நாட்டாள முடியாது அதற்காக அத்தர்களை கற்பகம் ஆமா பாலில விஷத்தை கலந்து அதற்பான் யார் மூத்த மகன் தெரியாமல் குடித்தான் மாண்டு மடிந்தான் இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட மூத்த மணி கற்பகம் கற்பகமா யாருக்கு அடி பாவி சதிகாரி இப்படி ஒரு செயலை செய்து விட்டாயே செய்ய தகுமா என்று கேட்கிறேன் என்னங்க என்னாச்சுங்க ஒன்றும் தெரியாம பத்த விட்டாயா ஒன்றும் தெரியாத அவளுக்கு பால்ல விஷத்தை கொடுத்து கொண்டு விட்டாயே தங்கை பெற்ற செல்வத்தை அடி சதிகாரி செய்ய தகுமடி செய்ய தகுமா அடி பாசத்துக்கு உரியவள் என்று நினைத்தீங்க இந்த நாட்டியாக இருக்கும் ஆனா பெண் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் ஆனா நீயாக பார்த்தா உடைய தகை கொண்டு வந்தால் எனக்கு இரண்டாம் தரமாக அனுமதித்தார் அவள் வந்த நேரம் நீயும் கருவுற்ற பிள்ளையை பெற்றெடுத்தாள் அவளும் அவர் பெற்றெடுத்தாள் அப்படி இருந்தாலும் இரு பிள்ளைகள் இரு கண்களை பாதுகாத்து வந்தேன் சதிகாரி நாட்டுக்காக ஆசைப்பட்டு பாலியல் விஷத்தை எடுத்து மாற்றி விட்டாயா எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த தவறை நான் விளைக்காதே இந்த நாட்டிலே கூடாது அக்கா என்ன பாசமையா இருக்க கூடாது எப்பாது சதிகாரி பெற்றெடுத்த பிள்ளையை கொண்டு எடுத்தாலும் உன்னையும் கொண்டு விடுவான் என்னையும் கொண்டு விடுவான் அவள் என்ன செய்ய வேண்டுமோ செய்து முடித்து விடு சண்டை சண்டை சூப்பை சாகடித்த திட்டிய சக்கரம் அம்மா இருவர் சேர்ந்து தாயும் இருவர் சேர்ந்து பாலில ரசத்தை கலந்து சதி திட்டு அம்மா உள்ளம் என்றால் பொறுக்காது உலகத்தில் இது போல நடக்காது என்ன செய்து நான் இந்த வாழ்க்கை முறைதானா அம்மா இருவரும் ஒருவராக பிறந்தோம்
ஐயா அம்மா என்னை சொல்வதை கேளுங்கள் அம்மா. இது முறை இல்லை அம்மா, இது முறை இல்லை அம்மா. அம்மா என் வாழ்க்கையில எத்தனையோ நான் பேரை பார்த்திருக்கின்றேன். உன்ன மாதிரி ஒரு தாயை நான் இதுவரைக்கும் பார்க்கவில்லை அம்மா. அம்மா எங்களை அடி அடின்னு எப்போது அடித்து இருக்கிறேன். ஏண்டா 10 வெள்ள உன்னை தொட்டு அடிச்சிருப்பனா? இந்த வாயால ஒரு சொல்லிருப்பனா? பொய்தானா பக்தி வேத்த பொய்தானா பக்தி வேத்த பொய்தானா பக்தி வேத்த பொய்தானா நீதி நிலை மாறியதோ காந்த நிலை சரிதானா காதிதனோ சொந்தங்களோ நீதி வரைதானா காதிதனோ சொந்தமெல்லாம் நீதி வரைதானம்மா பெற்ற மகன் அரவணைத்து பார்ப்பதனால் உனக்கு என்ன லாபம் அம்மா? அழகின் நாட்டமெல்லாம் ராமாயண நாயகனா ராமனுக்கு வரவாதா பொய்யறியாரி தந்திரன் காந்தி பருவங்கூடு பசித்தீர எடுத்தான திருவோடு ஆண்டவரின் விளையாட்டம்மா அழுவைத்து பார்ப்பதென உனக்கு என்ன லாபம் அம்மா? உடன் பிறந்த தம்பியை போல் எப்படி அம்மா நான் சத்தத்தை வைத்துக் கொள்வேன்? என் தம்பி எப்பேற்பட்டவன் தெரியுமா? எந்த நேரத்திலும் என் விரலை பிடித்ததில் விடாமல் பின்தொடர்ந்தே வருவன் அம்மா. அப்படி இருக்கும் போது என் தம்பி நான் எப்படி அம்மா கொல்ல முடியும்? ஐயோ மகனே 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 தீங்கு செய்த கூட பிறந்தவன் உண்மைதானே? சொல்ல எனக்கு வெட்கமா இருக்கிறது. அது இவர் இருவரும் சேர்ந்து என்ன திட்டம் செய்ய என்ன செய்தார்? என்னோட மகன் இருந்தால் நாட்டாள முடியாது. அதற்காக தாயமுள்ள இருவரும் சேர்ந்து பாடல வசத்தை கலந்து என்ன அப்படி செஞ்சாங்க? சும்மா விட விடாதீங்க. நாட்டோட்ட துரத்தணும். போகும்போது ஒரு கையில் ஒரு திருவோடு கொடுக்கணும். அவ இரு கண்களே இருக்க கூடாது. உங்கள் மனம் சாந்தடி மணி நான் பார்த்துக் கொள்கிறேன். இது பார்த்தது கிடையாது. சிந்தனம் சொல்லுங்க அப்படி. ஐயோ மகனே தீங்கு செய்தோம்? எவர் குடியை நாங்கள் கெடுத்தோம்?
இந்த பாவிக்கு பேர்பட்ட சோதனையடா ஆண்டவா. ஏன் இந்த கொடு